Good morning, students. Today we are going to see class 6 unit 3 prose a visitor from distant lands. So this lesson is going to be about எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா money and his family and about the vegetables. Okay, so we will start to see this lesson first and the foremost thing is about the taste is sweet, salty, bitter, astringent, pungent and sour taste. Okay, so we have some more examples. So sweet means mango is sweet, right? Mango வந்து sweet taste. And salty, உப்பு, correct? And bitter, கசப்பு, bitter gourd, கசப்பாக இருக்கும் இல்லையா, பாவற்காய். Astringent, which is ginger or betel nut. This is betel nut. Astringent ஒரு மாதிரி பீட்டல் நட் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த வெத்தலை பாக்கு, அதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா. நெக்ஸ்ட் ஸ்பைசஸ், ரெட் சில்லி. தென் திஸ் இஸ் sour taste which is lemon. So we will look at the lesson. So Mani's family lived in a village near Senji in Viluppuram district. Maniyoda family where they lives in a village near Senji. செஞ்சிக்கு பக்கத்தில் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் செஞ்சி பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருக்குது. they are living there, மணியும் and their ஃபேமிலியும். Mani liked only a few vegetables, which is potatoes and ladies fingers were the two that he liked very much. ஸோ மணிக்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸில் சில வெஜிடபிள்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். வாட் ஆர் தே ஆர் பொட்டேட்டோஸ் அண்ட் லேடிஸ் ஃபிங்கர். பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அண்ட் லேடிஸ் ஃபிங்கர் வி நோ த லேடிஸ் ஃபிங்கர் விச் இஸ் என்னது, லேடிஸ் ஃபிங்கர்னால் வெண்டைக்காய் தெரியும் இல்லையா. ஸோ அது மட்டும்தான் வந்து மணிக்கு ரொம்ப பிடிச்ச வெஜிடபிளாம். One day when Amma served potato curry. ஒரு நாள் வந்துட்டு அம்மா பொட்டேட்டோ கறி சர்வ் பண்ணுறப்போ, விச் இஸ் பொட்டேட்டோவில் திஸ் இஸ் பொட்டேட்டோ கறி சர்வ் பண்ணுறப்போ, I do not want to eat potatoes today because they are foreign vegetables. ஸோ வாட் டஸ் he said? மணி என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து பொட்டேட்டோஸ் சாப்பிட மாட்டேன் இன்றைக்கி, ஏன்னா அது வந்து ஃபாரின் வெஜிடபிள்ஸ். அது அவன் வந்து மணி வந்து எதை மீன் பண்ணுறான்னா, இட் இஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரி, வேறு கண்ட்ரியிலேருந்து வந்த வெஜிடபிள் இது, அதனால் நான் அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மணி சொல்கிறான். தென் ஹர் சிஸ்டர், மணியோட சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோ தே ஆர் நாட், அது ஃபாரின்லேருந்து வந்த வெஜிடபிள் கிடையாது. அம்மா பாட் தெம் ஃப்ரம் த வெஜிடபிள் ஷாப் நியர் த பஸ் ஸ்டாப். அம்மா அதை வெஜிடபிள் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க, பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்க வெஜிடபிள் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க, அது ஃபாரின் வெஜிடபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சிஸ்டர் வந்து ஃபன்னியாக பேசுகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்பா, செல்வி இஸ் டூ ஸ்மால் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் பொட்டேட்டோஸ் ஆர் நாட் ஃப்ரம் இந்தியா. மணி என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவங்களோட அப்பா கிட்டே போயிட்டு, அப்பா செல்விக்கு வந்து எதுவுமே தெரியல, செல்விக்கு வந்து பொட்டேட்டோ வந்து இந்தியன் கண்ட்ரியில் விளையிறது கிடையாது, அது அதர் கண்ட்ரின்னு சொல்லிட்டு செல்விக்கு தெரியல, சின்ன பொண்ணாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட மணி சொல்கிறான். ஸோ வாட், அப்பா என்ன கேட்குறாங்க, அதனால என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவர் டீச்சர் டோல்ட் அஸ் தட் வி ஷுட் பை அண்ட் ஈட் லோக்கலி க்ரோன் ஃபுட். ஸோ வாட் டஸ் he said? மணி என்ன சொல்கிறான் அவங்க அப்பா கிட்ட, எங்களோட டீச்சர் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, நம்ம நாட்டில் எது விளையுதோ அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீச்சர் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி அப்பா கிட்ட சொல்கிறோம். தென் she also told us to use things made in our country. and எங்களோட டீச்சர் வந்து எங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எந்தெந்த திங்ஸ்லாம் வந்து நம்ம கண்ட்ரியில் நம்ம மேக் பண்ணுறோமோ அதை தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீச்சர் இன்னொன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்டே சொல்கிறான். வாட் எல்ஸ் டிட் யூ டீச்சர் டெல் யூ?
செல்வி கேட்குறாங்க, இன்னும் உங்கள் டீச்சர் உனக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ ஸோ அண்ட் அம்மா அப்பா இப்போ என்ன சொல்கிறாங்க மணிக்கிட்ட அப்படின்னா, தென் யூ கான்ட் ஈட் பாப்கார்ன் த நெக்ஸ்ட் டைம் வி கோ டு வாட்ச் அ மூவி. ஸோ அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம மூவி பார்க்க போவோம் இல்லையா, அப்போ உன்னால் பாப்கார்ன் சாப்பிட முடியாது மணி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா சொல்கிறாங்க. அண்ட் செல்வி என்ன சொல்கிறாங்க, மணி தென் யூ கான்ட் ஆர்டர் எனி திங். அப்போது மணி நீ எதுவுமே ஆர்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக சொல்லிவிட்டு வாட்டர் ஷி சஸ் சிரிக்கிறா. கிண்டலாக சொல்லிட்டு சிரிக்கிறா. அப்போ உன்னால் எதுவுமே ஆர்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. ஸோ மணி என்ன சொல்கிறான், அண்ட் யூ கான்ட் ஆர்டர் டொமேட்டோ சூப் எய்தர் ஆர் ஈவன் பைனாப்பிள் ஜூஸ். சாரி, இது அப்பா சொல்கிறாங்க. இது வந்து அம்மா சொன்னாங்க இந்த சென்டென்ஸ். அண்ட் இந்த சென்டென்ஸ் செல்வி சொல்கிறான். அண்ட் இந்த சென்டென்ஸ் அப்பா சொல்கிறாங்க, அண்ட் யூ கான்ட் ஆர்டர் டொமேட்டோ சூப் எய்தர் ஆர் ஈவன் பைனாப்பிள் ஜூஸ். ஸோ உன்னால் டொமேட்டோ சூப்பும் ஆர்டர் பண்ண முடியாது அண்ட் ஈவன் பைனாப்பிள் ஜூஸும் உன்னால் ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவுக்கும் மணிக்கு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. Why can't I eat popcorn or soup or anything that I want to? ஏன் என்னால் சாப்பிட முடியாதா? ஏன் நான் சாப்பிட முடியாது? பாப்கார்ன், சூப் அண்ட் எது வேணால் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி மணி சொல்கிறப்போ, டோன்ட் யூ நோ தட் கார்ன், டொமேட்டோஸ் அண்ட் ஈவன் லேடிஸ் ஃபிங்கர்ஸ் ஆல் கேம் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ். ஸோ உனக்கு அம்மா சொல்கிறாங்க, உனக்கு தெரியாதா மணி, டொமேட்டோ, கார்ன், லேடிஸ் ஃபிங்கர் இது எல்லாமே வந்து அதர் கண்ட்ரியிலேருந்து வந்தது தான். ஸோ இப்போ இது எதுவுமே உன்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மணியோட அம்மா சொல்கிறாங்க. Really, how did they come to our country அம்மா? Did they get on an aeroplane and come here? ஸோ என்ன கேட்குறான் மணி அப்படின்னா, உண்மையாவா அம்மா இது எல்லாமே அதர் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்தது தானா? அப்போது how did they come to our country? எப்படி வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே இந்த வெஜிடபிள்ஸ் வந்துச்சு? ஏரோப்ளேனில் வந்துதா அப்படின்னு சொல்லிட்டு மணி கேட்குறப்போ, No, some merchants brought them here long ago by sea. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்பா, நோ இது வந்துட்டு நம்மளோட merchants which is people who trade. சில merchants, நம்மளோட merchants இல்லை, சில merchants, people who trade. ஓகேவா, யார் ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு வாணிகம் செய்வாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க கடல் வழி பயணமா அப்படின்னு சொல்லிட்டு மணியோட அவங்க டேட் சொல்கிறாங்க. Why did they bring vegetables to India? ஏன் வந்துட்டு இந்தியாவுக்கு வெஜிடபிள்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி கேட்குறான். அம்மா அண்ட் அப்பா லாஃப்ட். அம்மாவும் அப்பாவும் நல்லா சிரிக்கிறாங்க. ஓகே, they could have brought some sweets. Why didn't they? அவங்க சில ஸ்வீட்ஸ் கூட வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஸ்வீட்ஸ் விச் இஸ் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஏன் அவங்க வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்குறா. ஓகே, people came to India in search of spices, especially black pepper. A man from Portugal named Vasco da Gama sailed to Kerala. So what does her amma said? அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பீப்புள் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க மெயின்லி எதுக்காக அப்படின்னா ஸ்பைசஸ், அந்த பிளாக் பெப்பர் ஸ்பைசஸ் தெரியும் இல்லையா, மிளகு, கருப்பு மிளகு. ஸோ அதை தேடி தான் முதல்ல வந்து நம்ம நாட்டுக்கு வந்தாங்க. அ மேன் ஃப்ரம் போர்ச்சுகல் நேம்டு, ஒரு மேனு, ஹீ இஸ் ஃப்ரம் போர்ச்சுகல். ஓகே, ஹஸ் நேம் இஸ் வாஸ்கோ ட காமா. அவர் வந்து கடல் வழி பயணமாக செயில்டு டு கேரளாவுக்கு வந்து வந்தார் பிளாக் பெப்பரை தேடி அப்படின்ட்டு அம்மா சொல்கிறாங்க. அம்மா, இமேஜின் த ஜாய் ஆஃப் sailors when they reached Kozhikode and found black pepper. They took a lot of pepper back to their country. ஸோ அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த செயிலர்ஸ் வந்துட்டு எவ்வளோ சந்தோஷமாக வந்தாங்க, கேரளாவில் கோழிக்கோடுன்ற பிளேஸில் வந்துட்டு நிறைய பிளாக் பெப்பர்ஸ் எடுத்துகிட்டு அவங்க நாட்டுக்கு போனாங்க. தே டுக் லாட் ஆஃப் பிளாக் பெப்பர் பேக் டு தேர் கண்ட்ரி. அவங்களோட கண்ட்ரிக்கு நிறைய பிளாக் பெப்பர்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி. தே டுக் ஸ்பைசஸ் ஃப்ரம் இந்தியா. செல்வி கேட்குறா, ஸ்பைசஸ் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. எஸ், பட் ஹூ ப்ராட் த வெஜிடபிள்ஸ் இன் டு இந்தியா? மணி கேட்குறான். ஓகே, பட் வெஜிடபிள்ஸ் யார் இந்தியாவுக்கு கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அப்பா சொல்கிறாங்க, த போர்த்துகீஸ் brought them to India. The potatoes was one of those vegetables. ஸோ அப்பா என்ன சொல்கிறாங்க, த போர்ச்சுகீஸ் brought them to India. போர்ச்சுகீஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸை நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. பொட்டேட்டோ தான் வந்து முதல்ல எடுத்துகிட்டு வந்த வெஜிடபிள், வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் வெஜிடபிள்ஸ். அதிலிருந்து
வெஜிடபிள்ஸில் பொட்டேட்டோவும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாங்க. மணி அண்ட் செல்வி லுக்ட் அட் த பொட்டேட்டோ கறி ஆன் தேர் பிளேட்ஸ் அண்ட் குயிக்லி பிகேன் டு ஈட் இட். ஸோ அண்ட் மணி செல்வி 2 பேரும் சாப்பிட உட்காந்துருந்தாங்க இல்லையா, டக்குன்னு சடனாக என்ன பண்ணாங்கன்னா பொட்டேட்டோ கறி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வாவ், திஸ் பொட்டேட்டோ ஹேஸ் ட்ராவல்டு ஸோ ஃபார். மணி என்ன சொல்கிறான், வாவ் இந்த பொட்டேட்டோ எனக்காக இங்கேருந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டே சாப்பிட்றான். கேர்ஃபுல் செல்வி, டோன்ட் அப்செட் அவர் ஃபாரின் விசிட்டர். பார்த்து சாப்பிட்டு செல்வி, கீழே கொட்டிடாத. அம்மா வந்து ஒரு ஃபன்னியாக சொல்கிறாங்க, கீழே கொட்டிடாத, நம்மளோட ஃபாரின் விசிட்டரை நீ வந்து என்ன பண்ணிடாத, அப்செட் பண்ணிடாத, சாப்பிடாம கீழே கொட்டி கேர்ஃபுல்லாக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஃபன்னியாக ஜாலியாக சொல்கிறாங்க. செல்வி புல்ட் அ லாங் க்ரீன் சில்லி அவுட் ஆஃப் த கறி. செல்வி என்ன பண்ணுறா, ஒரு பெரிய பச்சை மிளகாவை இப்போ அந்த கறி பொட்டேட்டோ கறியிலேருந்து எடுக்கிறா. ஹூ இஸ் அவர் ஃபாரின் விசிட்டர்? அம்மா, யூ ஆர் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ. யார் நம்மளோட ஃபாரின் விசிட்டர்? அம்மா ஃபன் பண்ணுறீங்களா என்னை வச்சு? அதாவது அம்மா சொன்னாங்க இல்லையா, ஃபாரின் விசிட்டரை அப்செட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க இல்லையா. ஸோ அதை தான் வந்துட்டு செல்வி கேட்குறா, அம்மா ஃபாரின் விசிட்டரா? யார் ஃபாரின் விசிட்டர்? கிண்டல் பண்ணாதீங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறா. நோ அம்மா இஸ் நாட் மேக்கிங் ஃபன். நோ அம்மா இஸ் நாட் மேக்கிங் ஃபன். ஷி இஸ் டாக்கிங் அபவுட் த ஃபாரின் ஃப்ரூட் சில்லி. இல்லை அம்மா ஃபன் பண்ணலை, அதில் இருக்க அந்த சில்லியை பற்றி அம்மா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாங்க. ஓகே, அந்த பொட்டேட்டோ கறியில் இருக்க சில்லியை பற்றி இப்போ உங்கள் அம்மா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். சில்லிஸ் ஆர் வெரி பாப்புலர் இன் சவுத் அமெரிக்கா பட் நோ ஒன் எல்ஸ் இன் த வேர்ல்ட் நியூ ஆஃப் திஸ் ஸ்பைசி ஃப்ரூட். சில்லிஸ் ஆர் வெரி பாப்புலர் இன் சவுத் அமெரிக்கா. சில்லிஸ் வந்து எங்கே பாப்புலர் அப்படின்னா, இட் இஸ் ஃப்ரம் சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்காவில் தான் சில்லிஸ் வந்து ரொம்ப பாப்புலர். பட் நம்ம வேர்ல்டில் யாருக்குமே இப்படி ஒரு ஸ்பைசி ஃப்ரூட் இருக்கிறதே தெரியாது, ஜஸ்ட் சில்லி இருக்கிறதே தெரியாது. ஒன் டே அ sailor named Christopher Columbus sailed to South America. ஸோ ஒன் டே அ sailor, his name is கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ். ஓகேவா, கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா சவுத் அமெரிக்காவுக்கு போனாங்க கடல் வழி பயணமாக. திஸ் sailor was actually looking for India. ஆக்சுவலி கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்காக தான் வந்தார். பட் ஹி வாண்டட் டு பை பிளாக் பெப்பர். ஸோ எதுக்காக வந்தார் அப்படின்னா பிளாக் பெப்பர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்தியாவுக்கு தான் கிளம்பினார். இன்ஸ்டட் ஹி ஃபவுண்ட் சவுத் அமெரிக்கா அண்ட் சில்லி. ஸோ இந்தியாவுக்கு வர்றதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாருன்னா சவுத் அமெரிக்கா போயிட்டு அங்கே இருக்க சில்லி ஃப்ரூட்டை அவர் கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. ஹவு சேட் ஃபார் கொலம்பஸ். ஸோ இப்போ செல்வி சொல்கிறா, விளையாட்டை சிரிச்சிட்டே சொல்கிறா, ஹவு சேட் ஃபார் கொலம்பஸ். கொலம்பஸால் இந்தியாவுக்கு வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அம்மா சொல்கிறாங்க, இட் வாஸ் அ லிட்டில் சேட் பட் பிகாஸ் ஹீ வென்ட் டு சவுத் அமெரிக்கா ஹீ ஃபவுண்ட் த சில்லி. இட் வாஸ் லிட்டில் சேட், ரைட்? ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம நாட்டில் பிளாக் பெப்பர் இருக்கிறது வாஸ்கோட காமா வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் நம்ம நாட்டில் பிளாக் பெப்பர் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி ஒரு ஸ்பைசி ஃப்ரூட் ஒன்று, இந்த மாதிரி ஸ்பைசி இருக்குது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். பட் சில்லி அது வந்து யாருக்கும் தெரியாது. ஸோ அதை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இட் வாஸ் அ லிட்டில் சேட். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், கொலம்பஸால் இந்தியாவுக்கு வர முடியலன்றது. பட் பிகாஸ் ஹி வென்ட் டு சவுத் அமெரிக்கா. பட் அவர் சவுத் அமெரிக்கா போனதுனால தான் எதை கண்டுபிடிச்சாரு, சில்லியை கண்டுபிடிச்சாரு. இட் வாஸ் அஸ் ஸ்பைசி ஆஸ் த பிளாக் பெப்பர். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பைசி ஆஸ் த பிளாக் பெப்பர். பிளாக் பெப்பர் மாதிரி இதுவும் நல்லா ஸ்பைசியாக இருக்கும். அண்ட் ஸோ கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் பேக்டு த சில்லி அண்ட் டுக் இட் பேக் டு ஹிஸ் கண்ட்ரி வித் ஹிம். ஸோ என்ன சொன்னாங்க, அதனால தான் வந்துட்டு கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் சில்லிஸ் பேக் பண்ணி அவங்களோட கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. பட் ஹவு டிட் இட் கம் ஹியர்? மணி என்ன கேட்குறான், ஓகே எல்லாம் ஓகே, பட் சில்லி எப்படி நம்ம நாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அப்பா சொல்கிறாங்க, சில்லி வாஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் த போர்ச்சுகீஸ் brought to இந்தியா. ஸோ யார் வந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தது அப்படின்னா போர்ச்சுகீஸ் தான் வந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஹியர் ஆர் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் த சில்லிஸ். Chilies are cultivated more in Ramanathapuram district of Tamil Nadu. Just for your general knowledge-காக சொல்கிறாங்க. சில்லிஸ் வந்துட்டு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து ஃபர்ஸ்ட் கல்டிவேட் பண்ணாங்க இன் தமிழ்நாட்டில். ஓகேவா. நெக்ஸ்ட், in India, chilli was first brought into Goa,
and the people they learn to use this new spice in their cooking. Before the entry of chilies, pepper was used in cooking. ஸோ இந்தியாவில் வந்துட்டு சில்லி தான் இந்தியாவில் சில்லி வந்துட்டு ஃபஸ்ட்டு எந்த நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா கோவா ஸ்டேட், கோவா ஸ்டேட்க்கு தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போனாங்க. இந்தியன் கண்ட்ரியில் கோவா ஸ்டேட்க்கு தான். அண்ட் த பீப்புள் தேர் லேர்ன் டு யூஸ் திஸ் நியூ ஸ்பைசஸ் இன் தேர் குக்கிங். ஸோ அங்கே இருக்க பீப்புள்ஸ் வந்து இதை எப்படி வந்து நம்ம ஃபுட்டில் யூஸ் பண்ணலாம், இந்த ஸ்பைசஸ் எப்படி ஃபுட்டில் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பிஃபோர் த என்ட்ரி ஆஃப் சில்லிஸ் பெப்பர் வாஸ் ஃபவுண்ட் இன் குக்கிங். ஸோ இந்த சில்லிஸ்க்கு முன்னாடி ஸ்பைசஸ்னால் அது என்னென்னா பிளாக் பெப்பர், ஓகேவா, பெப்பர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் செல்வி அண்ட் மணி லுக்ட் அட் த சில்லி ஆன் தேர் பிளேட். செல்வியும் மணியும் அந்த சில்லிஸை வந்து பிளேட்டில் பார்க்குறாங்க. வாட் அ லாங் டிஸ்டன்ஸ் யூ ஹவ் ட்ராவல்ட், எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி நீ எனக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அண்ட் ஹவ் யூ மேக் அவர் ஃபுட் டெலிஷியஸ், அண்ட் ஃபுட்டை வந்து நீ எவ்வளோ டெலிஷியஸ் ஆக்குற எங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மணி சொல்கிறான். தே ஷவுட்டட் அண்ட் குயிக்லி டுக் அ பைட் ஆஃப் த சில்லி. ஸோ கத்திட்டே என்ன பண்ணுறாங்க, சில்லி எடுத்து ஒரு பைட் பண்ணுறாங்க, கடிக்கிறாங்க. டு வேஸ்ட் யூ வுட் பி வெரி பேட் அண்ட் ஸோ வி ஆர் கோயிங் டு ஈட் யூ அப்படின்னு சொல்லிட்டே ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க. டு வேஸ்ட் யூ வுட் பி வெரி பேட். ஸோ இட் இஸ் நாட் வேஸ்ட், இட் இஸ் டேஸ்ட். ஓகேவா, அது வந்து டேஸ்ட்டு. டு டேஸ்ட் யூ இட் பி வெரி பேட். டேஸ்ட்டுக்கு வேணால் நீ வந்து ரொம்ப பேடாக இருக்கலாம், ஏன்னா சில்லிஸ் வந்து ரொம்ப காரமாக இருக்கும்ல. ஸோ வி ஆர் கோயிங் டு ஈட் யூ, நாங்கள் வந்து இப்போ உங்களை ஈட் பண்ண போகிறோம், சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இட்ஸ் ஹாட் அண்ட் ஸ்பைசி. அப்பா காரமாக இருக்குது அண்டு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மணி ரெண்டு பேரும் சொல்லிகிட்டே சாப்பிட்றாங்க. Okay guys, from this your lesson is over. I hope you all understand this lesson. Thank you.